வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு முடித்த உடனே எல்லாமே காலியாகிடும். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா உப்பு காரெல்லாம் இறங்கி நல்லா உள்ள சாஃப்டாக வெந்து மேலே மொறுப்பாக சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த காலிஃப்ளவருக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பொடியை நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், பொடியை நறுக்கின மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக நம்ம மசாலா கலந்துக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் மேலே நல்லா கோட் ஆகும். இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுக்கும்போது மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக வரும். மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வடித்து எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காலிஃப்ளவரை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது மேலே கலர் மாறிடும், உள்ளே நல்லா வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. கலர் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த பேட்ச் சேர்த்து பொரிக்கும் போதும் அதையுமே பொறுமையாக வேக வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா இது நல்லா வெந்து வர 10 நிமிஷமாவது ஆகும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இது மாதிரி பொரிச்சு எடுக்கிற ரெசிபிக்கு கொஞ்சம் அடிகனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கலர் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக பொறுமையாக வெந்து வரும். எல்லாத்தையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்த கருவேப்பிலையை நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை மேலே சேர்த்து விட்டுடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.